ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தோல்லாம் சீவிக்கிறேன். அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து அதையும் மிக்சியில் பவுடர் மாதிரி திரிச்சிட்டு, ஒரு கப்பு ஓட்ஸ்னால் 1/4 கப்பு மைதா, 1/4 கப்புக்கு கோதுமை மாவு, 1/4 கப்புக்கு ரவை, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி விட்டுற வேண்டியதான். நல்ல மாவு கொஞ்சம் திக்காகட்டும். அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சா போதும். மாவு புளிக்க வைக்கலாம் வேண்டாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதும் மாவு எடுத்து நல்லா விரித்து விட்டுட்டுனா தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிடும். மாவு ஆட்டாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி.